சிபிஐக்காக ஒரு அரசியல் கட்சி தலைவர் டெல்லிக்கு இழுத்தடிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது உண்மையிலே தேர்தல் பெறதுக்கான விஷயமா, இல்லை உண்மையாகவே விசாரணைங்கிறது ஒரு சட்ட ரீதியாக நடக்குமா? இது கரூர் சம்பவம் நடந்த அடுத்த நாள் நம்ம நிறையா பேசினோம், பல சேனல்களில் உங்ககிட்டையும் பேசினேன். அப்புறம் ஒரு விஷயத்த சொன்னேன். நீங்கள் பாருங்கள், இது அரசியல். இந்த 41 பேர் இறந்ததை பற்றி அப்படியே எல்லாரும் மறந்துட்டு வேறு வேலைகளுக்கு போயிடுவாங்க. அவங்கள பற்றி அப்புறம் யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நீங்கள் எத்தனை லட்சம் வேணாலும் நிதி கொடுங்க, அதெல்லாம் வேறு. அதுதான் இப்போது அந்த 41 பேர் உயிர் போச்சேன்ற இதெல்லாம் நம்ம யாரும் பெருசாக. விஜயை கூப்பிட்ருக்காங்களே, அவரை கையை முறுக்குவாங்களா, காலை முறுக்குவாங்களா, கம்பத்தில் கட்டுவாங்களா, டீசெண்டாக நடத்துவாங்களா, இப்படி விஜயை மையப்படுத்தி தான் நம்ம அந்த இதை கவனிக்கிறோமே தவிர, ஊடகங்கள் உட்பட அந்த 41 பேர் உயிரை பற்றி பெருசாக நம்ம விவாதிக்கல. இது அது பொருத்தமற்றதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்லை சொல்கிறேன், இந்த ஆதங்கத்தை நான் சொல்கிறேன். இப்போ விஜய் ஒரு விஷயத்தை யோசிப்பார், நம்ம அவசரப்பட்டு சிபிஐ விசாரணை கேட்டுட்டோமோ, இதுதான் அரசியல். அது தப்பாகவே இருந்தான்னு அவர் முடிவுக்கு வந்தால் கூட இந்த தப்புலேருந்து அவர் சரி பண்ணுறதுக்கு இதுதான் அரசியல் பாடம் கற்றுக்கிறேன். இந்த காலம் கொடுக்குற அனுபவங்களில் இதெல்லாம் ஒன்றா இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன். என்ன பாடம்னாலும் அவர் கற்றுக்கட்டும், இதுதான் கற்றுக்கணும், சிபிஐ நல்லது தான் கெட்டதான் அவர் என்ன வேணாலும் முடிவெடுத்துட்டு மனசு நேரம் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் அவர் படாத பாடுபட்டு இருப்பார். இதை கடந்த குறிப்பாக 3வது முறை ஆட்சியில் இருக்கிறாங்க பிஜேபி மோடியினுடைய தலைமையில். குறிப்பாக கடந்த 3-4 ஆண்டுகளில் மத்திய விசாரணை அமைப்புகளை, தன்னாட்சி பெற்ற அரசமைப்பு ரீதியான அந்த கான்ஸ்டியூஷனல் பாடியை கூட அவங்க என்ன பாடுபடுத்தி தங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்கிறத பிஜேபியினர் அவர்கள் மீது அபிமானம் கொண்டால் வேண்டாம் மறுக்கலாம். விவரம் அறிந்த அத்தனை பேருக்கும் தெரியும், அவங்க நீதித்துறை வரைக்கும் அவங்க எந்த அளவுக்கு ஊடுருவி சில விஷயங்களை கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்படி வச்சு பார்த்தோன்னா இந்த விசாரணை, நான் முதல் நாள்லேருந்து சொல்கிறேன், கரூர் சம்பவம் நடந்ததுலேருந்து சிபிஐக்கு மாற்றுவதனாலேயோ இங்கேயே ஒரு குற்றவியல் வழக்கு நடந்திருந்தால் கூட அதில் ஃபைண்டிங்ஸ்னு ஒன்றுமே இருக்காது சார். பொறுப்பு யார், என்ன பண்ணியிருக்கணும், இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல வந்து நிற்குமே தவிர, நீங்கள் குற்றவாளி, உங்களுக்கு இத்தனை வருஷம் சிறை தண்டனைன்னு சொல்கிறதுக்கான வழக்காக நான் இதை பார்க்கல. அதுக்கு எந்தவித ஆதாரமும் சிக்காது. அரசியலுக்காக எவ்வளோ இந்த கலவரத்தை நடத்தி இத்தனை பேர் உயிரை பறித்ததே செந்தில் பாலாஜி தான். இவ்வளோ பேர் விசாரணை நடந்துச்சு, யாராவது ஒருத்தர் போய் ஆதாரத்தை கொடுத்தாங்களா?